Welcome to Madamadi Works. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெம்பிள் ட்ரே. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாஃப்ட் கிளே எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு ட்ரே, அது மேலே ஒரு துணி வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். கொஞ்சம் டேம்ப் கிளாத்தாக இருக்கணும். ஸோ கொஞ்சமாக சாஃப்ட் கிளே எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வெஜ்ஜிங் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன சின்ன மாடல்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இது டெம்பிள் மாடல். ஸோ இது வந்து கோன் ஷேப்பில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி கோனில் பண்ணிவிட்டு நம்ம கோபுரம் இருக்குது இல்லைங்களா, என்ட்ரன்ஸ் கோபுரம் மாதிரி டெம்பிளோட கோபுரம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை கொண்டு வரத்துக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ ரவுண்ட் இல்லாமல் நம்ம இந்த கோபுரம் ஷேப்பில் ட்ரையாங்கிளாக இருக்கணும், ஸ்கொயராகவும் இருக்கணும், ஷார்ப் எட்ஜஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும். ஸோ பாருங்கள். ஸோ ஓரளவு கொஞ்சம் அந்த ஒரு கோனிக்கல் ஷேப் கொண்டு வர மாதிரி பண்ணிடுங்க. ஸோ இதை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம இதெல்லாம் பண்ணணும், அதாவது டிசைன்ஸ் மாதிரி லைன்ஸு. ஸோ டெம்பிளோட என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி. இப்போ நான் பண்ணுறது அந்த டெம்பிள் கோபுரமுடைய பேஸில். ஸோ ஒரு என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைவோம் இல்லைங்களா டெம்பிள் உள்ள. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் உள்ள தான் இது பண்ண போகிறோம். ஸோ நடுவில் அந்த பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அப்ட்ராக்ட் ஃபார்ம் ஆஃப் டெம்பிள் கோபுரம் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் வே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பேட்டர்ன் மட்டும் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா பேஸில் நம்ம கீழே தான் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம் அடியில். ஸோ அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் பேஸ். நிறைய கட் பண்ண வேணாம், ஓரளவு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரெடி பண்ணிட்டோம். இதில் டிசைன்ஸ் போடலாம். ஸோ நம்ம டெம்பிளோட அந்த அப்ட்ராக்ட் நீங்கள் என்ன டிசைன்ஸ் நீங்கள் இதில் ஆட் பண்ணுறீங்களோ அந்த டிசைன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய டிசைன்ஸ் பொறுத்து தான் இந்த லுக்கு. ஸோ கொஞ்சம் நல்லா லைன்ஸு, அந்த டெம்பிளோடைய லைன்ஸு, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வால் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோன் வாலோடைய எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு லுக் நல்லாயிருக்கும். ஸோ கீழே அந்த ஸ்டோன் வாலோட எஃபெக்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஈரமான துணியில், ரொம்ப ஈரம் இருக்கக்கூடாது, ஒரு டேம்ப்னஸ் லைட் கொஞ்சம் அந்த ஈரப்பதத்தோடு இருக்கிற துணியில் வந்து நல்லா நினச்சிட்டு பிழிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் பண்ணி நம்ம அதில் வைக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் மேலே வந்து சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா இது ஊதுபத்தி ஸ்டாண்டுன்றனால. ஸோ பாருங்கள், இந்த ஊதுபத்தி போகிற அளவுக்கு நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஹெட்டில். ஸோ இந்த இடத்துல வந்து கலசம் வைப்பாங்க. ஸோ அந்த கலசம் வைக்கிறதுக்கு பேக் சைடில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ குட்டியாக நம்ம கலசம் மாதிரி பண்ணி நான் மேலே இப்போ வைக்கிறேன். நான் ஒரு 3 கலசம் வைக்கிறேன். ஸோ உங்கள் டிசைன் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே ஆக்சுவல் டெம்பிளோட அப்ட்ராக்ட் கொண்டு வரனாலும் நீங்கள் ஒரு இமேஜ், ஃபோட்டோ இமேஜ் வச்சு பார்த்து கூட பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு 3 கலசம் வச்சுட்டு அதுக்கு பேக் சைடில் தான் நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த ஊதுபத்தி ஸ்டிக் வந்து நிற்கிற அளவுக்கு இருக்கணும். ஸோ இது பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி இந்த துணியில் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ அடுத்தடுத்து பண்ணும்போது நம்ம வந்து அதை மூடி வச்சிடலாம், எல்லாம் சீக்கிரம் ட்ரை ஆயிரும். ஏன்னா நம்ம நிறைய பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் அதெல்லாம் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வீடு பண்ணுறேன். இது ரூஃப் பாருங்கள், இது ரூஃப் வந்துடும். கீழே பேஸ் வந்து ஸ்கொயர் வரும். இது வந்து வீடு, ஒரு வீட்டோட மாடல் தான் இது. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் ஷேப்பில் பேக் சைடில் ஸ்கோரிங் அப்ளை பண்ணி ஸ்லிப் ஓட்டிட்டு கீழே அந்த ஒரு ஸ்கொயர் அந்த வீட்டோட பேஸ் இருக்கும் இல்லைங்களா, அது ஒட்டியிருக்கேன். ஸோ இது ரூஃபில் வந்துடும். ரூஃபில் உங்களுக்கு டைல் ரூஃபோ தேட்ச் ரூஃபோ அந்த மாதிரி எது வேணுமோ அந்த எஃபெக்ட் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ நான் ஒரு டைல் ரூஃபோட எஃபெக்ட் நான் கொடுக்குறேன். ஸோ மோஸ்ட்லி இந்த டெம்பிள் கிட்டலாம் பார்த்திங்கன்னா அந்த டைல் ரூஃப், தேட்ச் ரூஃப் அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், டோர், விண்டோ. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் காட்டுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 வீடு பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் ட்ரீ பண்ண போகிறேன். ஸோ ட்ரீக்கு ஒரு பேஸ் கோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளம்ஸியாக ஒரு கிளே எடுத்துகிட்டு அதை மாதிரி பிச்சு அதை ஒட்டி அது ஒரு ட்ரீயோட அந்த டாப் போர்ஷன் வர மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான் ட்ரீ. ரொம்ப ஈஸி ட்ரீ. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 ட்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து ஹட் ஹவுஸ் பண்ண போகிறேன். இது வந்து ரூஃப், இது பேஸ். ஸோ பேஸும் ரூஃபும் நான் ஒட்டிட்டு இந்த பாருங்கள், கோன் மாதிரி தான். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப். இது நான் ஹட் ஹவுஸ்ன்றனால அந்த தேட்சோட எஃபெக்ட் இதில் கொடுக்குறேன். ஸோ டோர், விண்டோஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அதை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை நம்பர்ஸ் வேணுமோ அதை பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ட்ரே பண்ண போகிறோம். ஸோ இந்த பாருங்கள், நல்லா வந்து இந்த ஸ்லாப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 8 mm திக்னஸ் எடுத்திருக்கேன். ஸோ 8 mm திக்னஸ்க்கு வந்து ஒரு ஸ்லாப் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த ஈவனாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கோங்க.
ஸோ உங்களுடைய சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய பேஸ் ஷேப். இப்போ இது வந்து நம்ம ட்ரே மாதிரி கொஞ்சம் ஒரு பவுல் ஷேப்புக்கு வளைஞ்சி வரணும் அப்படின்னா சின்னதாக ஒரு செராமிக் பிளேட் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு செராமிக் பிளேட்டோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஸ்டீலில் வேண்டாம். ஸோ சின்னதாக அந்த என்ன பிளேட் இருக்கோ அதுக்கேற்ற சைஸ் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. பாருங்கள் இந்த மாதிரி வளைஞ்சிருக்கணும் அந்த பிளேட்டு, ஏன்னா அப்போ தான் அந்த க்ளே வந்து ட்ரை ஆகும்போது ஒட்டி வராது. பாருங்கள் இந்த அளவுக்கு வளைஞ்சிருந்தால் கூட ஓகே தான். ஸோ இது வந்து நம்ம அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஸ்மூத்தன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஸ்மூத்தன் பண்ணிட்டு நீட் பண்ணிவிட்டு இந்த ட்ரே டாப்பில் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இதுவும் ஒரு ட்ரே தான். ஸோ நம்ம அந்த பிளேட்டுக்கு மேலே இது வந்து வச்சு ஜென்டலாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ அந்த ஒரு பவுல் ஷேப்புக்கு வந்தால் போதும் நமக்கு. பாருங்கள் இந்த மாதிரி அந்த கர்விக்கல் உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்பு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இதை வந்து ஓரத்தில் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து வச்சுருங்க. வச்ச உடனே ட்ரை ஆகணும்லாம் இல்லை, இது வச்சுட்டு நம்ம இமீடியட்டாக இது ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்டிக் பண்ண இடத்துல ஸ்கோரிங் ஸ்லிப் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 45 டிகிரி ஆங்கிளில் இதை கட் பண்ணணும். ஸோ பேக் சைடு பாருங்கள், ஏன்னா ஸ்டிக் பண்ணும்போது அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 45 டிகிரி ஆங்கிளில் கட் பண்ணால் தான் உங்களுக்கு இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும், இல்லைன்னா வந்து சாய்வாயிரும். ஸோ கீழே கரெக்டாக அந்த ஒட்டுற மாடல் பேக் சைடில் 45 டிகிரி ஆங்கிளில் இதை கட் பண்ணிவிட்டு கரெக்டாக வருதான்னு அந்த பிளேட்டில் வச்சு செக் பண்ணிவிட்டு ஸ்கோரிங் ஸ்லிப் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடுங்க. இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னா கொஞ்சமாக ஸ்மூத் க்ளே இந்த மாதிரி எடுத்துகிட்டு காயில் மாதிரி பண்ணிவிட்டு கீழே எட்ஜில் வந்து இந்த மாதிரி வச்சு அந்த எக்ஸ்ட்ரா க்ளேலாம் வந்து மர்ஜ் பண்ணி விட்டுருங்க பேஸோட. ஸோ பேஸுக்கும் ட்ரேக்கும் அதை நல்லா மர்ஜ் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணி நம்ம ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாதிரி மர்ஜ் பண்ணிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ டாப்புக்கும் பேஸுக்கும் ட்ரேக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரிப்பாக இது பிடிக்கும். ஸோ எல்லா மாடலுக்குமே நீங்கள் இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 45 டிகிரி ஆங்கிளில் கட் பண்ணணும் அந்த மாடல் பேக் சைடில். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணாமல் வச்சிங்கன்னா வைக்க முடியாது, ஸ்ட்ரெயிட் ஆயிரும். ஸோ அதனால் தவறாமல் இந்த மாதிரி 45 டிகிரி ஆங்கிளில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 45 டிகிரி இல்லை, ஆங்கிளில் கட் பண்ணிவிட்டு ட்ரே மேலே வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க அது கரெக்டாக அது வந்து ப்ளேஸ் ஆகுதான்ட்டு. ஏன்னா ட்ரே மேலே வைக்கும் போது மாடல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ஆங்கிளாக உள்ளே சாய்ஞ்ச மாதிரியும் இருக்கக்கூடாது, இல்லை வெளியில் சாய்ஞ்ச மாதிரியும் இருக்கக்கூடாது. அதனால தான் அந்த 45 டிகிரி ஆங்கிள் அது குத்து மதிப்பாக ஒரு டயகனல் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணால் கூட அது வந்து நல்லா ஸ்டிக் ஆயிரும். ஸோ சொன்ன மாதிரி இது எக்ஸ்ட்ரா க்ளே வந்து கீழே காயில் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸோ பாருங்கள், இப்போ இந்த வீடியோ நம்ம அப்படி தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். அந்த 45 டிகிரி ஆங்கிளில் இல்லை ஒரு டயகனலாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த இடத்துல கட் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் நம்ம ஸ்கோரிங் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்லிப் அப்ளை பண்ண போகிறோம். ஸ்கோரிங் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்லிப் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ரொம்ப அழுத்தினா ஷேப் மாறிடும். ஸோ லைட்டாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த காயில் வச்சு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா க்ளேயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக ஆயிரும். ஸோ இதிலே நீங்கள் எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டெப்பு மாதிரி க்ரியேட் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரீக்குமே அதே தான், அந்த ஆங்கிளில் கட் பண்ணிவிட்டு ஸ்கோரிங் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வைக்கிறோமோ அங்கேயும் ஒரு ஸ்கோரிங் பண்ணிவிட்டு ஸ்லிப் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு எப்படின்னா என்ன ட்ரீ வேணாலும் இருக்கலாம். இதை நான் ஆலமரம் மாதிரி பண்ணுறேன், நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ட்ரீ ஜஸ்ட் அப்படியே விட்டாலும் ஓகே, இல்லைன்னா நிறைய அந்த ஆலமரம் எப்படி அந்த கிடைக்குதோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொண்டு வந்தாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 ட்ரீ, ஒரு 2-3 ஒரு ஓட்டு வீடு மாதிரி, அப்புறம் ஒரு 2 ஹட் ஹவுஸ் மாதிரி நீங்கள் உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப் டு நம்ம டிசைன் தான், நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணுறது தான் நம்ம இது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வில்லேஜ் செட்டப்பில் இருக்கும். ஸோ ஊதுபத்தி ஸ்டாண்டு தான் இதுவுமே. ஸோ நீங்கள் சென்டரில் நம்ம அந்த கோபுரம் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வச்சோன்னா ஊதுபத்தி வந்து ஃபயர் ஆனதுக்கப்புறம் உள்ளே விழுந்துடும். நம்ம அதை வந்து தண்ணியில் கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணியில் க்ளீன் பண்ணும்போது உடனே வந்து அதை வாஷ் பண்ணி நல்லா தொடச்சிருங்க. ஸோ பாருங்கள், கரெக்டாக அந்த சென்டரில் இப்போ நம்ம அந்த கோபுரம் வைக்கிற இடத்துல நம்ம வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்கோரிங் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிப் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக அது வந்து ஒட்டும், இல்லைன்னா ஃபயரிங் பண்ணும்போது வெளியே வந்துடும். பாருங்கள், கரெக்டாக இந்த சென்டரில் வந்து ஸ்டிக் ஆகிற மாதிரி அந்த ஷேப் மாறாமல் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஷேப் மாறிச்சுன்னா லுக் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் அந்த ஷேப் மாறாமல் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்து பண்ண போகிறேன்.
ஸோ இதுக்கு பார்த்து வந்து நம்ம ஒரு சைட்லலாம் ஸ்டோன்ஸ் வைக்கிற மாதிரி அன்இவன் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு பாத் இந்த கோபுரம் டெம்பிள் போகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்கோரிங் பண்ணி ஸ்லிப் அப்ளை பண்ணிவிட்டேன். அந்த இடத்துல இப்போ நான் ஸ்டோன்ஸ் வைக்க போகிறேன். ஸோ சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து அந்த கிளே பிச்சு எடுத்திங்கனாலே அதுவே ஒரு அன்இவன் ஸ்டோன்ஸ் மாதிரி தெரியும். அந்த எஃபெக்ட் வந்துடும். கரெக்டாக ஷேப்பாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம சின்ன சின்னதாக அந்த ஓரம் வச்சுட்டு வந்துடலாம். ரொம்ப பெருசாக பண்ணாதீங்க, அந்த ஸ்கேல் வந்து தப்பாயிரும். ஸோ கரெக்டாக அந்த இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்கேலில் இருக்கணும் ஸ்டோனு. இன்னும் சின்னதாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் வச்சிடலாம். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா உங்கள் டிசைன் பொறுத்து தான். இன்னும் நீங்கள் நிறைய ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஸோ நான் அப்கமிங் வீடியோஸ் தான் உங்களுக்கு என்னென்ன இன்னும் நிறைய இதில் என்ன டிசைன்ஸ் பண்ண முடியுன்றதோ நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்ச மாதிரி. இப்போ இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு நம்ம யூஸ் பண்ணாத பழைய ஸ்டீல் டீ ஃபில்டர் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை எடுத்துகிட்டு ஒரு சாஃப்ட் கிளே வந்து உள்ளே வச்சிங்கன்னா அந்த பேக் சைடில் வந்து அந்த கிளே பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். ஒரு புஷ்ஷோட எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு இதில். ஸோ இதை வந்து நம்ம இந்த கேப்பில் இருக்கிற கேப்பில் நம்ம இதை ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேயுமே ஸ்கோரிங் ஸ்லிப் அப்ளை பண்ணி இதில் அந்த பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டர்லேருந்து லைட்டாக இந்த மாதிரி சின்னதாக எடுத்து இதை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அடியில் மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்டிக் பண்ணிடுங்க அந்த பேஸில் வர மாதிரி. மற்ற மேலே டாப்பில் வரும் போதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த ஃபில்டரை மறுபடியும் நீங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு யூஸ் பண்ண வேணாம். இது வேஸ்ட்டு பழைய ஃபில்டர் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிஞ்சு போனது அந்த மாதிரி இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுக்குன்னு ஏதோ புதுசாக வாங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. அதே மாதிரி இந்த ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப கிச்சன் கொண்டு போக வேணாம், இதிலே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது சேஃப் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இந்த கிளே ப்ராடக்ட்டுக்காகவே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேப் பெருசாக இருக்கும்போது இன்னும் நல்ல ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு என்ன சொல்கிறது காயில் மாதிரி வரும். ஸோ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஃபுல்லாக புஷ் எல்லாம் வச்சுட்டேன். இதுதான் ஃபைனல் அவுட்கம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதில் இந்த மாதிரி ஊதுபத்தி ஸ்டாண்டு ஸ்டிக் வர மாதிரி வரும். ஸோ ரொம்ப அழகான ஒரு டிசைன் இது. ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கும். நீங்கள் அதை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு கூட நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். பெரிய டெக்னிக்கலாக தேவையில்லை. அவ்வளோதான். இது பிளேட்டோடய வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுவே வந்து அந்த ட்ரை முடிஞ்சதுக்கப்புறம் தனியாகவே அந்த பிளேட் வந்துடும். ஸோ நீங்கள் எடுத்து நீங்கள் அதை தனியாக வந்து பார்த்திங்கன்னா காய வச்சுட்டு நீங்கள் ஃபயரிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபயரிங் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனுடைய லுக்கு. ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ. Please subscribe, like and share. Thank you for watching.